ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அன்எம்ப்ளாய்டு ஓவர் பவர் டீமன் கிங் எபிசோட் 6 தான். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் எபிசோடுக்குள்ளே போகலாம். எபிக்கோட ஸ்டார்டிங்லேயே அங்கே பியரை கேட்குறாங்க. ஹீரோவும் பியரை அப்படியே தூக்கி போடுறான். ஆமாம், என்னோட ஸ்டேக்கு அதை வாயில் அடிக்கிறான். ஓ, உனக்கு மேனர் ஏதாச்சும் இருக்கா, எப்படி சர்வ் பண்ணணும்னு? சர்வ் பண்ணுறதே ஒரு கஷ்டமான டாஸ்காக இருக்குது. அங்கே ஒரு பொண்ணும் கேட்குறா, அது கொண்டி ஆளு பயங்கரமாக சர்வ் பண்றான். அந்த பொண்ணு சொல்றா, நான் வந்து ஜூஸ் ஆர்டர் பண்ணேன், அது ஓகே, ஆனா இந்த கேக்கு அது உங்களோட அழகுக்காக, அதுக்கும் மேல என்னோட இதயத்திலேருந்து அதை தந்திருக்கேன். இதுக்கு அந்த பொண்ணு மயங்கிய போயிடறான். அந்த பையனுக்கு ரொம்ப கடுப்பாகுது, இதுக்கு மேலேயும் இங்க இருக்க முடியாதுன்னு. ஆனா அதுக்குள்ள ஆளு ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்றானா, அதுக்காக அங்க இருக்கிற பொண்ணுங்கெல்லாம் ரொம்ப மயங்கி போறாங்க. அங்க இருக்கிற பசங்களுக்கு நம்ம ஹீரோ மேல ரொம்ப கடுப்பாகுது. அவனும் இந்த பாருக்கு திரும்பவும் வர போறதே இல்ல. அப்புறம் அந்த பார்ல இருக்க அந்த லேடி சொல்றான், இங்க வந்தக்கப்புறம் சேல்ஸ் எல்லாம் சும்மா பிச்சுக்கின்னு போகுது. முன்னாடி என்ன நீங்க பர்ஃபார்மரா இருந்தீங்களா என்ன? அது உண்மைதான். அதுக்கும் மேல உண்மையிலேயே உங்களுக்கு கிரேட்டான கண் இருக்கு. இதை ஒண்டி நியூஸ் பேப்பர்ல எல்லாம் போட்டா ஓஹோன்னு போவோம். அதுக்கப்புறம் என்ன எல்லா பக்கமும் உங்களை பத்தி தான் பேசுவாங்களே. என்னோட நிக் நேம் டெசி, அது வந்து ரொம்ப பாப்புலர் ஆயிடும் இந்த லேண்ட் முழுக்க. இது கேட்டோன்னே அவன் யோசிச்சு பாக்குறான், இவன் ஒரு டீமன் கிங்கா இருக்கான்ல, இது வந்து பாப்புலரான பிரச்சனை ஆயிடும். டீமன் கிங் வந்து காசுக்காக இதெல்லாம் பண்றாருன்னு தெரிய வந்தா அவ்வளவுதான், எல்லாரோட பயமும் அங்க போயிடும். இதனால அவன் வேணான்னு சொல்றான். இல்ல, நீங்க அப்படியெல்லாம் பண்ண வேணாம், ஃபர்ஸ்ட் நம்ம இன்னமும் ஏர்ன் பண்ணணும், அதெல்லாம் பண்ணாதீங்க, நான் உங்களுக்கு இன்னமும் வழியை தேடுறேன் ஏன் பண்றதுக்கு. கேட்டோன்னே அவங்களுக்கு இன்னமும் நம்ம ஹீரோ பிடிக்குது. இப்பதான் புரியுது எதுக்காக எல்லா பொண்ணுங்களுக்கும் உன்னை பிடிக்குதுன்னு. ஏன்னா நீ ரொம்ப ஜென்டலா இருக்க. இப்படி இவங்க ரொமான்ஸ் பண்றாங்களா, அங்க ஹென்ரியும் வரான். ஃபர்ஸ்ட் இங்க இருக்கிற மீலு ட்ரிங்க் எல்லாம் இவன் அபிஸ் பண்ணான். இப்போ என்னன்னா எங்க அம்மாவையே அவன் தூக்க பாக்குறான். இதெல்லாம் சரியே இல்ல, பாத்துக்கோ. அட அவன் கிடக்குறான். அவன் வந்து இப்பெல்லாம் என்னன்னு தெரியல, ரொம்ப ஓவரா பேசுறான். ஆனும் ரொம்ப செல்லம் குத்துறேன்னு நினைக்கிறேன். இல்ல, அவளைக்கும் அவனை கண்டுக்காதீங்க, நான் வந்து அவனை பெருசா எடுத்துக்கல, அவனை நான் அப்புறமா பாத்துக்கிறேன். இந்த சைடு ஆலிஸும் எவ்வளவோ தேடுறா, இருந்தாலும் அந்த ஃப்ரீ லோடரை கண்டே பிடிக்க முடியல. அப்படி இவ தேடும் போது அங்க நம்ம ஹென்றி கத்திக்கினே அடிச்சுன்னு இருக்கான். அந்த ஃப்ரீ லோடரை நான் வந்து என்ன பண்றது, அவனை வரகாண்டுக்கு அவ்வளவுதான் அவனை அப்படின்னு அடிச்சுன்னு இருப்பானா. அங்க ஆலிஸ் கேக்குறான், நீ என்ன சொன்ன, நீ பேசுறது இவனா பாரு. இல்ல இல்ல, இவனை விடவும் கொடூரமானவன். அவனோட சிரிப்பிலேயே எல்லாரையும் மயக்கிறான், முக்கியமா பொண்ணுங்கள. ஏன் எங்க அம்மாவையே அவன் உஷார் பண்ணிட்டானா பாத்துக்கோங்க. ஃப்ரீயா எல்லாத்தையுமே ஆள்றான் அவன். அப்படியா, அப்போ இன்னமும் அவனை பத்தி சொல்லு. அவன் எங்க இருக்கான்? அவன் என்னோட பார்ல தான் வேலையை செய்யறான். நான் என்ன பண்றது, ரீசெண்டா சில பல நாள்ல 1 வருஷத்துக்கான ரெவன்யூவை அவன் வந்து ஜென்ரேட் பண்ணிட்டான். அதனால அவனை தலையில வச்சு கொண்டாடுறாங்க. அங்க இப்படி இதை பத்தி எல்லாம் பேசும்போதே அங்க நிறைய ஆளுங்க வராங்க. உங்களும் நம்ம ஹீரோவை தான் எப்படியாச்சும் பிடிக்க சொல்றாங்க. நான் என்னோட ஒய்ஃப் தெரியுமா, அவ வந்து என்ன திரும்ப பண்ணிருக்கா, அவனுக்காக எப்பயுமே அங்கேயே உட்காந்துக்கிறா, பணத்தை அப்படியே வாரி இறக்கிறா. இதுதான் எல்லாருக்குமே பிரச்சனையே. இதனால நீ என்ன பண்ணுவெல்லாம் தெரியாது, அவனை எப்படியாச்சும் பிடிக்கிற, அதுக்கு அவங்க காசையும் தர. அங்க அவ இந்த ஜாபை எடுக்க வேணாம்னு நினைக்கிறான். இருந்தாலும் அவளுக்கு பணமும் தேவை, டெட்லைனும் வேற முடிய போகுது, அந்த மிஷினை வேற பண்ணி ஆகணுமா. இதனால ஒத்துக்கிறா. சரி பண்ணி தொலைய வேண்டியதுதான். இந்த இடத்துல ஒரே கூட்டமா இருக்கு. பொண்ணுங்களுக்கான ஃபேனு அங்க ரொம்ப அழுது. இதுக்கு காரணமும் நம்ம ஹீரோட பர்ஃபார்மன்ஸ் தான். ஏன் நம்ம ஆலிஸ் பின்னாடில இருந்து பார்த்து வியந்து போறா. ஆனா ஒரு கட்டத்துல போட்டவ நல்லா மேட்ச் பண்ணி பார்க்கும்போது தெரியுது இது அவனே தானே. அதனால அங்க எப்படியாச்சும் பிடிக்கணும்னு சொல்லி படுத்துலாம் போறா. அவளையும் ஒரு பர்ஃபார்மர் நினைச்சு ஸ்பாட் லைட்ல வைக்க அங்க அவளுக்கு என்ன பண்ணும் தெரியல, ஓட பாக்க. ஆனா முடியல. சரி நான் இங்க எதுக்கு வந்தேன்னா உன்ன அப்படின்னு சொல்ல வரா. ஆனா அதுக்குள்ள நம்ம ஹீரோ இழுத்து பர்ஃபார்ம் பண்ண வைக்கிறானா. அவளால எதுவுமே பண்ண முடியல. ஏய் பிரிட்டி லேடி, எங்க போற நீ, வா என் கூட பர்ஃபார்ம் பண்ண. அந்த இடத்துல நல்லாவே தெரியுது அதே ஃப்ரீலோட தானே. ஆனா மாஸ்க் கைட்டி பார்க்கும் போது அவ இன்னமும் ஷாக் ஆகுறா. அட நீ வந்து ஃப்ரீலோடர் இல்லையா, நீ ஒரு டீமன் கிங்கா, நீ அவனே தானே. இதனால அவளுக்கு என்ன பண்ணும் தெரியல. நம்ம ஹீரோவும் பிடிக்கிறானா. அந்த இடத்துல கண்ணா பின்னா நம்ம தாக்க ஆரம்பிக்கிறா. இதையும் அங்க இருக்கிறவங்க அப்படி என்ஜாய் பண்றாங்க. இதுவும் ஷோ நினைச்சு ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோ அப்படியே பிடிக்கிறானா. அங்க இப்போ அவ கத்துறா, அடி நீ பீச்சில் என்ன வச்சு என்னென்னலாம் பண்ண தெரியுமா, இந்த ரூமரை வெளியில தப்பு தப்பா அவங்க பரப்பி இருக்காங்க, அதனால எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சுன்னு தெரியுமா. இப்போ நான் என்ன பண்ணுவேன் எனக்கு தெரியல, நீ ஒரு மேன் தானே, இது எல்லாத்துக்குமே நீ தான் பொறுப்பை ஏத்துக்கிற. அங்க இப்படி ஓன் அழுவுறாளா. இதை பாக்குற அவங்க எல்லாம் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. எதிர்பார்க்கல டேசி, நீ வந்து ஒரு பொண்ணை அப்படி அபண்டன் பண்ணிட்டியா, என்னால நம்ப முடியல, நீ இந்த மாதிரி விஷயங்களை பண்ணிருக்க, இது ரொம்ப தப்பான விஷயம். இதனால அவனோட ரெப்புடேஷனே கொஞ்சம் கொஞ்சமா கெட்டு போகுது. ஹீரோவும் எவ்வளவோ சொல்றான், இருந்தாலும் எல்லாத்துக்கும் காரணம் நீதான் அப்படின்னு சொல்ல இந்த இடத்துல நம்ம ஹீரோவால எதுவுமே பண்ண முடியல. சீன்ல அந்த பாரோட அந்த லேடியும் வந்து சொல்றாங்க, இப்போதைக்கு நீ பண்ண வேலைக்கு ஃபர்ஸ்ட் நீ மன்னிப்பை கேட்கணும் இல்லையா, இதுக்கும் மேல இது உன்னோட ரெப்புடேஷனையும் பாதிக்குது. ஹீரோவும் எவ்வளவோ சொல்றான். அங்க அவ பார்த்தா அப்படியே கத்த ஆரம்பிச்சிடறா. அதனாலதான் என்னோட ட்ரெஷர் வந்து போச்சு என் கிட்ட இருந்து. என்னது என்ன சொல்ல இருக்க ட்ரெஷரா. அப்புறம் தான் நம்ம ஹீரோ கிட்ட அவ சொல்றான், என்னோட கவசத்தை நீ வித்தல, அது மித்திரலால உருவானது, அதை பத்தி கேக்குறியா. ஆமா, அது என்ன பண்ண, அது இப்ப
இப்போ எனக்கு வேணும், அதனால எனக்கு எவ்வளோ பிரச்சனை வந்து தெரியுமா, அதை நான் எப்பயோ வித்துட்டேன். அது ஒன்றும் அந்த அளவுக்குலாம் காஸ்ட் போகல, வெறும் 10 மில்லியன் தான் போச்சு. அந்த காசு செம்ம வேகமா காலி ஆயிடுச்சுப்பா. கேட்டோன்னே அவ கடுப்போட உச்சத்துக்கே போறா. உனக்கு தெரியுமாடா அது எவ்வளோ வேல்யூன்னு, அதை போய் அம்போன்னு வித்துட்ட, உன்னை நான் விட போதில்ல, உன்னை நான் அப்படியே அரெஸ்ட் பண்ணி கொண்டு போகலான்னு இருக்கேன். இருந்தாலும் நம்ம ஹீரோ அங்க சிரிக்கிறான். ஆமா என்ன லுக்கு, உனக்கு என்னமா புரியலமா, உன்னால என்ன தோக்கடிக்க முடியும்னு யோசிக்கிறியா, ஒரு ஷிப்பியே என்னால வெட்ட முடிஞ்சது, சி மாஸ்டரை நான் விரட்டி விட்டேன், அதுக்கும் மேல யாராலையும் என் முன்னாடி நிக்க முடியாது, அப்படி பார்த்தா யார் என்கிட்ட மாட்டிருக்கா. இதை கேட்டோடனே அவ கம்முனாயிரா. அங்க வேற வழி இல்லாம உட்காரா. நம்ம 2 பேரும் இதுக்கு முன்னாடியே சந்திச்சிருக்கோம், அதனால இந்த மாதிரி டைம்ல நம்ம ஒன்னும் சண்டை போடக்கூடாது, என்ன உனக்கு புரியுதா. ஆனா உனக்கு தெரியுமாடா 50 மில்லியனை நான் வந்து பே பண்ணணும் டெப்தா. 50 மில்லியனா, இத்தனை வருஷத்துல நான் 1000 அந்த மாதிரி தான் நான் பார்த்தேன். 50 மில்லியன் கேட்டோன்னே சந்தோஷமா இருக்கு, அதுக்கு காரணமும் நீதாடா பைத்தியக்காரா இப்படின்னு அவ கத்துறா. அந்த இடத்துல அவன் கம்முனாக சொல்றான், கவலைப்படாத எல்லாம் சரியாயிடும். சரியாகுமா போடாடி, இத்தனை வருஷத்துல நான் நிறையவே ஹை லெவலான ஜாப் எல்லாத்தையும் பண்ணேன், அதுவும் எதுக்கு அந்த 50 மில்லியனை பே பண்றதுக்கு. இதுலயும் எவ்வளவு பெரிய ஹை கிளாஸ்ல இருக்க ஆப்பனன்ட்லாம் வருவாங்கன்னு தெரியுமா. எல்லா டைமும் எனக்கு வாழ்வசாவா போராட்டமா தான் இருக்கும், அதனால எனக்கு ஏதோ கொஞ்சம் பணம் கிடைக்கும். நான் அப்படி இருந்தோம் என்னால அதை பே பண்ண முடியாது போல, நீயும் வித்துட்ட. இப்ப என்னோட வாழ்க்கை முழுக்க அந்த 50 மில்லியனை நான் பே பண்ணிக்கினே இருக்கணும்னு நினைக்கிறேன். ஹீரோக்கும் ஒரு செம்ம ஐடியா ஆகுது. நீ என்ன சொன்ன, ஜாப் எடுத்தியா, அப்பனா ஒரு ஹீரோவா இருந்தா இதெல்லாம் பண்ண முடியுமா, என்னாலயும் அட்வென்ச்சரரா மாற முடியுமா, கண்டிப்பா வெறும் நீ போய் ரெஜிஸ்டர் பண்ணா உன்னால மாற முடியும். அப்படியா, அதுதான் என்னோட சின்ன வயசுல இருந்து ஒரு பெரிய கனவே, அட்வென்ச்சரரா மாறணும்னு. ரெஜிஸ்டர் பண்றதை விட நான் வந்து ரெஃபரல் பண்ணா நீ இன்னமும் சீக்கிரமா அட்வென்ச்சரரா மாற முடியும். அப்புறம் என்ன ஆலிஸ், நீயும் நானும் பழைய ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே என்ன ரெஜிஸ்டர் பண்ண வைக்கிறது வாய்ப்பே இல்ல, ஓடி போயிடு, இல்லைன்னா அவ்வளவுதான். சைடு அந்த பையனும் அங்க வருவானா. காட் வந்து சொல்றாரு, தம்பி நீ வீட்டுக்கு போகணும் இந்த டைம்ல, நான் உங்க அம்மாவுக்கும் வந்து பயங்கரமா உன்னை அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அட போங்க, நான் வந்து போனா கண்டிப்பா அந்த ஃபீல் ஓடரு ஓசிலேயே சாப்பிட்றான் அவன் இருப்பான், நான் ஒன்னும் வீட்டுக்கெல்லாம் போக போதில்ல சொல்லிட்டு அவன் போயிடறான். அந்த இடத்துக்கு இன்னொருத்தனும் வரான். அட நான் வந்து ஒரு அட்வென்ச்சரரு, நான் தெரியாதனமா ஒரு இடத்துல போய் மாட்டிக்கினேன், அந்த இடத்துல நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க, மிஞ்சிருந்தது நான் ஒண்டிதான், நான் எப்படியோ ஓடி வந்துட்டேன், அதனால தயவு செஞ்சு கேட்டை திறக்க முடியுமா, நான் வந்து உள்ள வரணும். இவரு பாவமா கேட்கறனால அங்க கேட்டை திறக்கிறாங்க. ஆனா அதுக்குள்ள நிறையவே மாஸ்டர்ஸ் உள்ள வர ஆரம்பிக்குது. அதுவும் காப்ளின் தான், இதுக்கு முன்னாடி நம்ம பாத்திருப்போம்ல அதுங்க தான், அதுங்களோட கூட்டமும் வர. அவன் கெஞ்சி கேட்கறான், நீ வந்து சொன்ன மாதிரியே என்னோட ஃபியான்சேவை விட்டுருவல, நீ அவளை கொல்ல மாட்டல, என்னோட அக்ரிமெண்ட் அது என்ன ஆச்சு. ஆனா அவளைக்கும் கண்டுக்காம அவனை கொன்னுட்டு அந்த இடத்துல இருக்க எல்லாரையுமே ஸ்லேவ் ஆக்கலான்னு அது போகுது. இந்த பையனும் இதெல்லாத்தையும் ஒழிஞ்சிக்கினே பாக்குறான். இங்கே இந்த எபிசோட முடியுது. இதுக்கப்புறம் தான் எபிசோடு தீயா போகும். ஸோ மறக்காம ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க, அப்பதான் இதே மாதிரி புது புது அனிமேஷன் போட முடியும். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.